வணக்கம். நேற்றைக்கு காலத்தை கஞ்சி குடிச்சிட்டு மத்தியானம் கல்யாண வீட்டுக்கு போகிறதுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். வெளியே போகணுன்னு அவங்க தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் வெளியே போகணுன்னா கிளம்பவே மாட்டாங்க. நான் அவங்கள குளிப்பாட்டி விட்டுட்டு நானும் ரெடியாகி முடித்தா கூட அவங்க கிளம்பியிருக்கவே மாட்டாங்க. திருப்பி நான் அவங்கள முதல்ல இருந்தே கிளப்பணும். ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தா அது நல்லா இல்லை. இந்த பொடி இப்படி தான் வீட்டில் இருக்கிறதுக்கு கூட கொஞ்சம் நல்ல துணியாக போட்டு அழகாக இருப்பா. வெளியே எங்கேயாவது போனால் ஏதாவது ஒரு பீத்த உடுப்பை போட்டிருப்பா. நல்லாவே இல்லைன்னு அந்த உடுப்பை அவுத்தாச்சு. அந்த உடுப்பை அவுத்து வாங்கினேன்னு அதுக்கு கொஞ்சம் நேரம் அழுதுகிட்டே இருந்தாள். சரின்னு அதை இதையும் சொல்லி சமாதானம் பண்ணியாச்சு. இந்த கலவரத்தில் நான் பூ வேற கட்ட மறந்துடுறேன். அவசரத்துக்கு அண்டாக்குள்ளே கை விட்டாலே போகாதுன்னுவாங்க. அது மாதிரி தான் எனக்கு சாதாவே பூ கட்ட வராது, ரொம்ப ஸ்லோ. இதில் அவசரம் கட்டினா சுத்தமாக வரல. ஒரு வழியாக படப்பட கட்டிட்டேன். அடுத்து கொண்டை கட்டும்போது ஒரு கிளிப்பு வைக்கலான்னு கிளிப்பு வச்சு விட்டேன். அது வேண்டான்னு கொஞ்சம் நேரம் அழுதுகிட்டே இருந்தா. சரின்னு அதை மாதிரி வேறு ஒன்று கட்டினேன். அதுவும் வேண்டாம், நான் அதுக்கும் அழுதா. சரி அப்போ என்ன தான் கட்டணும்னு கேட்டுட்டு குதிரவால் போடணும். சரின்னு குதிரவால் போட்டாச்சு. அவள் ஆசைப்பட்ட மாதிரியே குதிரவால் போட்டு விட்டாச்சு. திருப்பியும் அழுதுகிட்டே இருக்கா. அதை நீ சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணியாச்சு, அப்புறம் எதுக்கு அழுதுட்டுருக்கேன்னு கேட்டால், அது எனக்கு நீ குதிரவாலில் இந்த ரப்பர் பேண்ட் போட்டிருக்குது, எனக்கு முடி தெத்தாவும், எனக்கு இது வேண்டாம், எனக்கு ஹேர் பேண்ட் வேறு போட்டு விடுனா. அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, ஏற்கனவே டைம் ஆயாச்சு, கிளம்பு போகணும். அழுதுகிட்டே தான் வந்தா. எங்கே கிளம்புனாலும் அழுதுகிட்டே தான் வருவாள். அழாமல் சமாதானமாக எங்கேயுமே அவள் கிளம்ப மாட்டாள். கடைசியில் என்கிட்ட அடி வாங்கிட்டு தான் வந்தாள். அடி வாங்காமல் எங்கேயுமே அவள் வெளியே கிளம்ப மாட்டாள். அது அவளுக்கு அப்படி அடி வாங்காமல் கிளம்புனாலும் அவளுக்கு கிளம்புன மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். அழுதுகிட்டு தான் இருந்தா. வண்டியில் இருக்கும்போது உம்முன்னு சிரிக்க கூட இல்லை. எதுக்கு தான் அழுவான்னு அவளுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல.